ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்னோடய ராக் லியோன் தெரியும்ல, ஐ மீன் ஸ்பின் ஸ்டீலிங் மீட்டியோ லியோன். ஸோ எங்கே இருக்காப்புலனா இதோ அங்கே இருக்காப்புல. ஸோ இந்த மீட்டியோ லியோனை வச்சு நம்ம இன்றைக்கி வந்துட்டு பேட்டில் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் இதில் ஒரு சில கஸ்டமைசேஷன்ஸை நான் பண்ணியிருக்கேன். என்ன கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணியிருக்கேன்னா இவன் மெட்டல் பே கூட, அதாவது போன வீடியோவில் இவனோட அந்த ஒரு க்ரியேட் பண்ண வீடியோவில் இவன் என்ன பண்ணனா சூப்பராக சண்டை போட்டான். ஆனால் பட் அங்கேருந்து அப்படி நான் பர்ஸ் பேக்காக போட்டப்போ ட்ரா ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரா ஆகக்கூடாது. நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஒரு பே, க்ரியேட் பண்ணதில்லை, டேப் ஓட்டினது அது வேறு விஷயம். ஸோ டேப் ஓட்டினா அந்த ஒரு பே இது ட்ரா ஆகக்கூடாது, தோக்கவும் கூடாது, ஜெயிக்க மட்டும் தான் செய்யணும். ஸோ அப்படிப்பட்ட விதத்தில் ஜெயிக்கிறதுக்காக நான் இவனை இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா சிம்பிளாக அங்கேருந்து ஒரு போடு. ஏன்னா எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரில் ஃபியூஷன் வீலில் தான் ரப்பர் இருக்கும். ஸோ ஃபியூஷன் வீலில் ரப்பர் இருக்கிற அந்த ஒரு காரணத்தினால இங்கேருந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் மெயினாக கொஞ்சம் நிறைய ஸ்பின்சில் ஆகும். அண்டு இங்கே இருக்க இந்த ரெண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி லேயர் வழியாக மீட்டியோல் ட்ராகோ மாதிரி. ஸோ இந்த ரெண்டால் என்ன பண்ண முடியும்னா மீட்டியோல் ட்ராகோ மாதிரி இறங்கின உடனே அட்டாக்ல இருந்து ஸ்பின் எடுத்துக்குவான். ஸோ போக 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 எதிர்த்தாப்பில் அதை ஆப்போனன்ட் பேஸ் ஸ்லோ ஆகும் போது இவன் அதில் இருந்து ஸ்பின் ஸ்டீல் பண்ண மாட்டான். சத்தியமித்ரா கூடிங்க தெம்பா இருங்க. ஸ்பின் ஸ்டீலை குறைச்சிருவோம். ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்பின் ஸ்டீல் பண்ணால் கண்டிப்பாக முதல்ல விழுறது எந்த பே முதல்ல ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறக்கோ அதான் விழுகும். ஸோ அதனால் போக போக நல்ல ஸ்பின்னு கிடச்சக்கப்புறம் இவன் ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறத நிறுத்திடுவான் ஓரளவுக்கு. ஸோ ஒரு 50% நிறுத்திடுவான். ஏன்னா மற்ற எல்லாமே இந்த ஃபியூஷன் வீலில் தான் நல்லா விழுகும். ஸோ அதனால் ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறத நிறுத்திட்டு ஃபுல்லாக டிஃபென்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இது ஒரு பங்கமான பேவாக நான் நினைக்கிறேன். முதல்ல வீடியோ ஆரம்பிச்சுட்டு பேட்டில் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நெத்தியடி சொல்லியடி. ஸோ ஸ்டேடியம் மட்டும் வந்தாச்சு. இங்கே நான் ஒரு 10 பேவை இறக்க போகிறேன். ஸோ 10 பேவை இறக்கி, அதுவும் பர்ஸ் பேவை இறக்கி இவனை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்பா நீ வேற கம்முன்னு இருக்க மாட்டா? ஸோ அது 10 பே யாருன்னு பார்த்துடலாமா? ஸோ லெஃப்ட்டு ரைட் ரெண்டுமே வச்சுருக்கேன். ஆல்ட்ரு காக்னைட். ஸோ ரைட் சைடில் வேறு மாதிரியான ஒரு அட்டாக்கும் ஸ்டாமினாவும் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் டிஃபீட் பண்ண முடியாது, பர்ஸ்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இவனையும் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் டூம் சைசர் பர்ன் பண்ணப்பட்ட பே. ஸோ அதனால் அந்த ஒரு ரீசன்காக இவனை எடுத்திருக்கேனே சொல்லலாம். அண்ட் கனடிக் சட்டும் டிஃபென்ஸு, ஜெனிசஸ் வேல்ட்ரியாக் ஒரு ஸ்டாமினா இருக்க ஒரு அரகோர் அட்டாக் டைப், பஸ்டர் எக்ஸ்கேலிஸ் டர்போ ஜென்ரேஷன் அதுக்காக, பிளடி லூயினார் டர்போ ஜென்ரேஷன், அண்ட் லாஸ்ட் லூயினார். ஸோ ட்ராகன் பார்த்தாக்க அட்டாக் வெறியாக இருக்கும். அதனால் ட்ரைன் ஃபேஃப்னியர் ஸ்டாமினா வித் நத்திங் டிரைவர், அண்ட் ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூம் ஒன்லி லெஃப்ட் சைடு. அண்ட் லாஸ்ட்டாக இருக்குது ஹெல் சாலமேண்டர். ஸோ அட்டாக் வித் டிஃபென்ஸு, 10 பிளேட்ஸ்லாம் சண்டை போட போகிறாரு. 10 பிளேட்ஸ் மோடில் தான் இருக்குது. சரி, ஓகே. ஸோ சண்டே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ எவன்லாம் தெரியாது, கைக்கு வரவனை எடுத்து லான்ச் பண்ணி தள்ள போகிறேன். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ முதல்ல லாஸ்ட் லூயினார் தான் கிடச்சிருக்கான். ஸோ ஹேண்ட் ஸ்பின் பண்ணி விட்டுட்டு ஆரம்பிச்சிடும். இவனை ஹேண்ட் ஸ்பின் பண்ணிடலாம். ஹேண்ட் ஸ்பின் பண்ணி விட்டாச்சு. இவன் ரவுண்டு போட்டே நேரத்தெல்லாம் வேஸ்ட் ஆக்கிடுவானே. கைஸ் எனக்கு தெரிஞ்சு அட்டாக் பண்ணிக்க மாட்டான். ரவுண்டு போட்டே இருக்கிற நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவாப்புல. அட்டாக் பண்ணாதாண்டா எங்கள் ஆளுக்கு ஸ்டாமினா கிடைக்கும். அட்டாக் பண்ணுறான் எவ்வளோ கடைசியில் பண்ணுறான். ஆனால் பட் ஸ்பின்னு கிடைக்குது. ஸோ ஒரு பேக்கு 2 ரவுண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சுது. ஸோ 2வது மேட்ச் ஹேண்ட் ஸ்பின் பண்ணிடுமா? ஓ கைஸ், அது சரியான அட்டாக்கு. ஆனால் பட் இவனுக்கு எதுவுமே ஆகாது. இவன் அது பூரா ஸ்பின்னாக மாற்றிட்டு போயிட்டே இருப்பான், பறக்குவான். அவ்வளோதான், முடிஞ்சு. எடுத்ததுக்கப்புறமும் சுற்றுறான் பார்த்தீங்கல்ல, அதாங்க நம்ம மீட்டியோ லியோனு. சரி, ஓகே. ஸோ லூயினார் வாஸ் டிஃபிட்டட். அடுத்தது எடுப்போம் பர்ஸ்டர் எக்ஸ்கேலிபர். ஸோ இவனுக்கு லெஃப்டில் சுற்றி விடுவோம். நெத்தியடி சொல்லியடி. ஓ கைஸ், மின்னல் வீரன் பர்ஸ்டர் எக்ஸ்கேலியஸ் சுற்றி ஸ்பீடை இறந்த தருணங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்பின் ஸ்டீல் கொடுத்தே மேட்சை முடிச்சுட்டாப்ல. ஸ்பின்னை கொடுத்தே வளர்ந்தான்டா, இந்த மாதிரி இருக்குது.
அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ பர்ஸ்டர் காலி. ஸ்பின் பண்ணிடலாம். ஸ்பின் கிடச்சி விட்டது. ஓ ஓ ஓ நல்ல ஒரு ஸ்பின்னு. ஆனால் பட் கொஞ்சம் தத்தக்கா ஆடிக்கிட்டு இருக்கு. நல்ல ஸ்பின்னை கொடுத்துட்டான். அவ்வளோதான். போயிட்டு வாங்க பர்ஸ்டர் எக்ஸ்கேலியஸ். டாட்டா. ஸோ ரெண்டாவது பேவும் நாக் அவுட் ஆகிட்டு. பர்ஸ்டர் எக்ஸ்கேலியஸ் வித் 1 கிளிக்கோட டிஃபீட்டட். ஸோ அடுத்த பேவ் இறக்குவோமா? ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்வயம். ஸோ இவன் லெஃப்ட்டுன்றனால நான் இவனை ரைட்டில் ஹேண்ட் ஸ்பின் பண்ணிடுறேன். நெத்தியடி சொல்லி அடி கைஸ். இவன் அந்த தத்தக்கா மோடில் விழுந்துட்டான் போலையே. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இது வந்துட்டு ஹெல்த் எலமெண்ட்டை பார்த்து இவன் கொஞ்சம் கற்றுக்கிட்டான். என்ன பண்ணுறான்னா இப்படி வச்சுட்டு இப்படி இங்கே இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் வந்து ஒரு புது வகையான ஒரு ஸ்பின்னை கொடுக்குறான். ஒரு நியூ மோடு நான் அன்லாக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே வச்சுட்டு விடுவோம். ஓ செம்ம இது. ஓ கைஸ் செம்ம லான்ச்சு. நல்ல ஸ்பின்னு கிடச்சிட்டு அவ்வளோதான். இது மேலே தடுக்கவே முடியாது. நம்ம ரெக்யூமுக்கு சுத்தமாக ஸ்பின் இல்லை. ஓ இது இந்த ரெக்யூமில் உள்ள அந்த ரப்பர் பார்ட்டு. ஆனால் ரப்பர் கிடையாது. இவன் பிளாஸ்டிக்குன்றனால ரப்பர் கிடையாது. ஒரு பக்கம் மட்டும் தெரிச்சிட்டு வந்துட்டுங்க. இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இந்த பக்கம் ஒரு பிளாக். இதை வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி பிளாக்ல ஒட்டணும்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு லெஜெண்ட்ஸ் ப்ரைஸ்னு மாதிரி ஒரு பக்கம் பார்த்தா லெஜெண்ட்ஸ் ப்ரைஸ், இன்னொரு பக்கம் பார்த்தா ப்ரைஸ் இருக்கும். என்னடா இது அந்த மாதிரி இருக்கும். சரி ஓகே. ஸோ நான் இதை அப்புறமாட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அந்த பக்கம் வச்சிட்றேன். அடுத்து ஆல்டர் காக்னைட். ஸோ இவன் ரைட் சைடு. இவன் ரைட் சைடு ஸ்பின் பண்ணிடுறேன். ஐ மீன் லெஃப்ட் சைடு. நெத்தியடி சொல்லியடி. ஓ அட்டாக்லாம் இருக்கானா கைஸ்? ஆல்ட்ரு அட்டாக்லாம் இருக்கான். அதனால் இப்போது என்ன நடக்கும்னு தெரில. செகண்ட் பாட்டில் ஸ்டாமினாவில் போட்டுருவோம். ஓ கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ட்ராவா? ட்ரா இல்லை கைஸ். இதில் ஜெயிச்சது மீட்டியோலியோன். ஸோ ஆரம்பிச்சிடலாமா? லான்ச்சு சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்பின்னு கிடைக்குமான்னு தெரியலையே. கிடைக்குது. அப்சர்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில கேமராவில். ஸோ எனக்கு வந்துட்டு ஸ்பின்னு ஸ்டீல் ஆகுறது சூப்பராகவே தெரியுது. நான் ஆல்டர் தள்ளாட ஆரம்பிச்சிட்டான். விழுந்தே விட்டான் ஐயான்ற மாதிரி விழுந்துட்டான். இருந்தாலும் நம்ம மீட்டியோலியான் சுற்றுறான். ஸோ அதான் இவனோட ஸ்பெஷல் எபிலிட்டி. அண்ட் அடுத்து ட்ரெயின் ஃபேஃப்னியர் எடுப்போம். ஸ்டாமினாக்கு மன்னன். பட் ஆனால் ஸ்டாமினா ஆனால் பட் இது ஃபேக்கு. ஸோ ஃபேக்குக்கிட்ட இருந்து இவனால் வந்துட்டு லான்ச்சை உரிய முடியுமான்னு எனக்கு தெரில. ஐ மீன் ஸ்பின்னு ஸ்டீல் பண்ண முடியுமான்னு தெரில. பேட்டரியில் தான் பார்க்கணும். நீங்கள் அதை பார்த்தீங்களா? நான் சுத்தமாக பார்க்கவே இல்லை. கமான் ட்ரெயின். முழு ஸ்பின்னையும் எங்கள் ஆளு கொடு பார்ப்போம். அவ்வளோதான். ஸோ கைஸ் ஸ்பின் காட் இட். வி காட் இட் கைஸ். செம்மையாக சுற்றுறானா. நல்ல ஸ்பின் வாங்கிட்டான் பையா. என் மேலே எவ்வளோ நேரம் வேணாலும் சுற்றுவார். ஏன்னா நல்ல ஸ்பின்னை வாங்கிட்டார் அவன்கிட்ட வந்து. ஓ அவ்வளோதான். என் மேலே ட்ரெயின் ஃபேஃப்னியர் எவ்வளோ நேரம் முக்குனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். ஸோ ட்ரெயின் ஃபேஃப்னியோட ரெண்டாவது லான்ச். ஸோ ஸ்பின்னு கிடைக்குது. நல்லாவே கிடைக்குது. செம்ம ஸ்டீலிங் ஆகுது. முன்னாடி இருந்ததோட நல்ல ஒரு வேகம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்க்குற உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோலேயும் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். செம்ம ஸ்பின்னு கிடச்சிருக்கு. இது போதும். இன்னும் ஒரு நிமிஷம் சுற்றுவாப்பில். ஆனால் இப்போ இல்லைங்க. ஓ தள்ளாடுது. முதல்ல விழுந்து ட்ரெயின் ஃபேஃப்னியர் தான். ஸோ ட்ரெயின் ஃபேஃப்னியரையும் டிஃபீட் பண்ணியாச்சு. அடுத்த பே ஹெல்த் எலமெண்டர். இவனும் ஒரு லெஃப்ட் சைடு தான். ஸோ ட்ரை பண்ணிடுவோமா? ஓ கைஸ் என்ன அட்டாக்ல விழுந்துட்டானா கைஸ்? அட்டாக்ல விழுந்துட்டான் போலையே. ஆனால் நான் அது ஒழுங்கான அட்டாக்லே இல்லையா கைஸ்? அட்டாக்ல விழுந்துருக்கான். நான் பார்க்கவே இல்லை. ஆனால் பட் அடிச்சு ஜெயிக்க முடியல. பார்த்தீங்கல்ல? ஏன்டா டிஃபென்ஸில் இறங்கினாலே ஜெயிக்க முடியாது. அட்டாக்ல இறங்கினா மட்டும் எப்படா ஜெயிக்க முடியும்? ஃபுல் லாக்குடா எங்கப்பா. எப்போ அட்டாக்ல லாக் பண்ணான்னு நினைக்க ஞாபகம் இல்லை. ஸோ இன்னொரு பேட்டில் பண்ணிடுவோம். ஆஹா கைஸ் செம்ம ஸ்பின்னு கொடுக்குறான். மற்றவங்க கூட இந்த அளவுக்கு ஸ்பின்னு கொடுக்கல. ஆனால் பட் இவன் நல்ல ஒரு ஸ்பின்னை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான்.
ரொம்ப நல்லவன்டா நீ ஹெல் சேலம் பண்ணுற, சூப்பர்ரா, எப்படி தான்டா இருக்கணும் கண்ணா. வர்றவனால அந்த மாதிரி ஸ்பின்னு கொடுத்தீங்கன்னா வேறு வேலையே இல்லை எனக்கு. ஓ ஓ, யார் ஜெயிப்பான்னு தெரியலையே. யார் ஜெயிப்பா? கண்டிப்பாக லியோனாக தான் இருக்கும். மீட்டியோ லியோன். ஸோ ஜெயிச்சது மீட்டியோ லியோன். ஸோ இவனும் டிஃபிட்டடு. அடுத்து போய் எடுக்கலாமா? டூமி, ஐ மீன் டூம் சைசர். ஸோ இவன் டூம்னு சொல்லி கூப்பிட்டு எனக்கு வந்து டூம் ஸ்டே படம் ஞாபகம் வருதுங்க. மார்வல் அது வேறு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த வருஷம் டிசம்பர் மாதத்தில் டூம் வேறு ரிலீஸ் ஆக போகுது. நான் இதுக்கு வேறு ட்ரெயிலர் வேறு விட்டு தாக்கிட்டு இருக்கேங்க. நான் வேறு ரொம்ப ஒரு க்ரேஸியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி சம்பவம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதனால் வந்து இவனை டூம்னு கூப்பிட்டா இருக்க படம் ஞாபகத்துக்கு வரதுனால நான் இவனை வந்து டூமின்னு மாற்றிடலான்னு இருக்கேன். ப்ரோ அதுக்குன்னு டூம் சைஸ் இருக்குது, லேடிஸ் கேட்டப்போ ப்ரோ போட முடியும்னு கேட்காதீங்க, சும்மா சொல்கிறேன். ஸோ நான் லான்ச் பண்ணிடுறேன். டூம் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்துட்டு இவன் ஒரு பேன் பண்ணப்பட்ட பே. ஸோ அதனால் அவனோட லேயர் வந்து ரவுண்ட் ஷேப்பு. ஸோ அதனால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பட் லைட்டாக நம்புகிறேன். அதே மாதிரி பாஸ்டானால அவன் சொல்ல முடியாது. அவனோட லேயர் ரவுண்டாக இருக்கிறதுனால அட்டாக்கை வந்து பெருசாக எடுத்துக்காது, பெருசாக அட்டாக்கும் விடாது. சொன்னல பர்ஸ்ட் ஆகிற மாதிரி வருவான். கிளிக்கு சென்டருக்கு மட்டும் தான் வரும், ஆனால் பட் பர்ஸ்ட் ஆக மாட்டான். இன்னொரு லஞ்ச் போட்டலாங்களா? ஒழுங்காக உங்களுக்கு லான்ச் பண்ண தெரில ப்ரோ. நான் தோத்துட்டான். இது எதிர்கட்சிக்காரன் பண்ண சரி. நான் திரும்ப லான்ச் பண்ணுறேன். ரைட் சைடை சுற்றி விட்டா அப்படி தான். நெத்தி அடி சொல்லி அடி. வாவ், எனக்கு தெரிஞ்ச அந்த செகண்டில் ராக்லியன் வந்துட்டு தோற்றுருக்கணும். ஐ மீன் மீட்டியோலியன் தோற்றுருக்கணும். ஆனால் பட் திரும்பி வந்துட்டான், திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டான். இதான் வந்துட்டு டவுன்ஃபால்லேருந்து வெளியே வருதா? போடு, அவ்வளோதான் முடிஞ்சு. என்ன தான் முக்குனாலும் ஒன்றும் முடியாது. தோற்று விட்டான் டூமு. ஸோ அடுத்து இன்னொரு ரைட் சைடு போய் இருக்குது, ஜெனிசிஸ் வேல்ட்ரியாக். ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஸோ ஆரம்பிச்சிடலாம். நெத்தி அடி சொல்லி அடி. மறந்தே போயிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், ரீபூட் வேறு ஒர்க் ஆகிட்டு முடிஞ்சா. அவ்வளோதான், ரெண்டாவது லான்ச்சுக்கு போயிடலாம். கைஸ் எப்போவுமே வந்து மேட்ச் ஆரம்பித்து நடுவில் தான் வந்துட்டு ஸ்பின்னை கொடுப்பான். இப்போ ஸ்டார்டிங்லேயே ஸ்பின்னை கொடுத்துட்டான். அதனால் நம்ம ஆளுக்கு ஸ்பின்னு ஜம்முன்னு கிடச்சிட்டு அவ்வளோதான். அவனுக்கு எதுவுமே ஆகாது பாவா. ஓ ட்ரா ஆயிருமே, இவ்வளோ நேரம் சுற்றுறான். எப்பா விட்டா ஜெனிசிஸ் ட்ரா பண்ணியிருப்பான் போல், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஸோ எப்படியோ ஜெனிசிஸ் டிஃபிட் ஆகிட்டான். அடுத்து வரவிருப்பது ஐயோ பிளடி லூயினார். ஸோ இவன் வந்துட்டு நான் சொல்லி தான் இவனை பற்றி தெரியணும் அப்படின்றலாம் கிடையவே கிடையாது. இவன் சாதாரணமாகவே வந்துட்டு சம்பவம் பண்ணுவான். இன்றைக்கி என்னென்ன பண்ணுவான்னு எனக்கே தெரில. ஆல்ரெடி நீங்கள் காம்போஸ் ப்ரைஸின் வீடியோவிலே பார்த்துருக்கலாம். சாதாரணமாகவே பையன் சம்பவமாக தான் ரைட்டில் இருந்துச்சரோ. சாதாரணமாகவே பையன் சம்பவம் பண்ணிட்டு தான் தெரியுமா. எங்கே போனாலும் சம்பவம் பண்ணுறது தான் வேலையே. இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. அவன் லைட்டாக தட்டினா இவன் விழுந்துருவான் போல், அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சைஸாகவே சுற்றிட்டு இருக்கானே. ஓ ஸ்பின்னு கிடச்சி ஸ்டேபிள் ஆகிட்டான். கைஸ் கடைசி நேரத்தில் கொஞ்சம் ஸ்பின்னை உறிஞ்சி ஜெயிச்சிட்டான். என்னடா இது, நான் பிளடி லூயினரை பற்றி பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மலையாளம் பேசிவிட்டேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. ஓ ஓ ஓ சரியான லான்ச்சு. அதுக்கேற்ற மாதிரி சரியான பவர் பங்கமாக இருந்துச்சு. லூயினாருக்கு ஒரு வித்தியாசமாக சவுண்டு கொடுத்தாங்க. லூயினார் மாதிரி கிறுக்குன்னா என்னடா கிருட்டுன்ற அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம ஆள் ஸ்பின்னை தூக்கிட்டான். ஃபினிஷ். இதான் லாஸ்ட்டுக்கு முந்தின பே. ஸோ லாஸ்ட்டு ஒரே ஒரு பே இருக்குது. அந்த பேவை பார்த்தா எனக்கே சிரிப்பு வரும்னா பார்த்துக்கோங்களேன். உன் ஆளை பார்த்தா மற்றவங்களுக்கு தான் பயம் வரும், ஆனால் என் ஆளை பார்த்தா எனக்கே பயம் வரும். அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இவனுக்கு. ப்ரோ நீ இவனுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறது ரொம்ப தப்பாக இருக்குது ப்ரோ. சும்மா கொடுப்பாங்க காசாக பணமா.
ஆரம்பிச்சிடலாமா? ஐயோ, அதான் கைஸ், இவனை பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும், பயம் வராது, சிரிப்பு வரும். என்னப்பா ஸ்பின்ஸ்டில் பண்ண முடியல கைஸ், இவன்ட்டு வந்து ஸ்பின்ஸ்டில் லைட்டாக வருது. ஸ்பின்ஸ்டில் இப்போ தான் வந்துட்டு ஸ்பின்னே ஆகுது. நான் இங்கே ஸ்பின்ஸ்டில் ஆகாமல் போயிருமோன்னு நினச்சிட்டேன். அவ்வளோதான், கைனடிக் செட்டும் ஸ்பின்னை இழந்துட்டான். அவன் ரோலோட டிஃப்ரென்ஸ் வச்சு அண்டம் கொடுக்காங்க ஸ்பின்ஸ்டில் பண்ண விடாமல். ஓ, இது வந்துட்டு ட்ராலாம் கிடையாது, ஜெயிச்சது நம்மால் தான். ஸோ திரும்ப லான்ச் பண்ணிடலாம். தேடி சோழி அடி. ஓ, ஆஹா, அந்த அடிச்ச 2 அடியில் ஸ்பின்னு பூரா போயிட்டு கிட்ட போய் தான் ஸ்டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். யாருன்னா நினச்ச ஈஸியாக ஸ்டீல் பண்ணிட்டான். ஆனால் அந்த இழந்த பவர் வரமாட்டி. மற்ற டிஃபென்ஸ் பே மாதிரி கிட்ட வந்து நல்லா மோத மாட்டிக்காங்க. மற்ற டிஃபென்ஸ் பே ஆல்ட்ரு கக்கனைட்லாம் வந்துட்டு கிட்ட வந்து நல்லா மோதுவான். ஸோ ஸ்பின்னை பிடிங்கிட்டு விட்றலாம். இவன் கடைசி நேரத்துலாம் கிட்ட வந்து மோதுறானா. ஸோ ஸ்பின்னு அந்தளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எஸ் கைஸ், சென்டருக்கு வந்துட்டான். விட்டுருந்தா வந்துட்டு பேர்ஸ்டே பண்ணியிருப்பான். இது வரைக்கும் எந்த பேவும் பர்ஸ்ட் ஆகி பார்த்ததே இல்லை. கைனடிக் செட்டும் பர்ஸ்ட் ஆகுமோ? ஸோ கைனடிக் செட்டும் டிஃபீட் பண்ணிட்டான். இவன் எத்தனை பேரை டிஃபீட் பண்ணிட்டான்னா மொத்த 10 பேரையும் டிஃபீட் பண்ணிட்டான். ஸோ அங்கே இருக்கிற மொத்த 10 பேரும் இவனால் டிஃபீட் பண்ணப்பட்டவங்க. ஸோ யாருமே வந்து இவனை ஜெயிக்கலை. ஒரு இங்கே என்ன பேர் இருக்குன்னா டிஃபென்ஸு, அட்டாக்கு, ஸ்டாமினா, ஒரு பேலன்ஸ் கூட இருக்குது. ஸோ இத்தனை பேர் இருந்தும் இவன் ஒருத்தனை வந்துட்டு டஃப் கொடுக்கான். ஸோ இவன் ஸ்பின் ஸ்டீலால் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு டாமினேட் பண்ணி ஜெயிச்சிட்டான். டிஃபீட் மட்டும் தான் பண்ணியிருக்கான். யாருமே பஸ் பண்ணல, ஒருத்தரை கூட பஸ் பண்ணல. ஏன்னா மெட்டல் பேஸ் ஒரு சில பேஸை வந்துட்டு பர்ஸ் பண்ணும். அதாவது பர்ஸ் பேக்கிட்ட மெட்டல் பே வந்து பர்ஃபார்ம் பண்ணும், ஸ்டாமினாலாம் பர்ஃபார்ம் பண்ணுமே தவிர, பட் ஆனால் பர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் மெட்டல் பே கிட்ட விட்டால் கூட இவன் வந்துட்டு மெட்டல் பேட்டையும் நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஜெயிக்க தான் செய்வான். ஸோ தோக்குறதுன்றதே இங்கே கிடையாது. ஆனால் பட் பர்ஸ் ஆகலை. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சரி, ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, இந்த வாரம் சண்டே வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான அன்பாக்சிங் இருக்குது. எப்போ வரீங்க? நாளைக்கா? ஐயோ, இல்லை நான் ஐயான்னு தான் சொன்னேன். ஸோ சேனல் ஆரம்பித்ததுலேருந்து ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து என்னோடய ஆசைகள், ஸோ தேக்கி வச்சுருந்த ஆசைகளை சும்மா தெரிக்க நான் வந்து உள்வரும் டைலாக்லாம் இந்த இடத்துல சொல்ல விரும்பலை. ஆனால் ஸோ தேக்கி வச்சுருந்த ஆசைகள்லாம் வந்துட்டு கடைசியில் வந்து தீந்துட்டுன்னு சொல்லலாம். அதாவது வந்து எனக்கு அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு பிளேடருக்குள்ளே முக்கிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதை வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. கடைசியில் வந்துட்டு வாங்கிட்டேன். ஸோ வீடியோவும் ரெடி. ஞாயிற்றுக்கிழமை கன்ஃபார்ம் வந்துட்டு அன்பாக்சிங் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ டாட்டா, பை பை. கிளம்புங்க, நாளைக்கு வாங்க. இருங்க சொல்லிடுறேன். நாளைக்கு வாங்க.